ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நான் உன் அன்பிற்கு வசப்பட்டு விட்டேன். இனி உன்னை விட்டு உன் தந்தையான நான் எங்கும் போக மாட்டேன். இனி உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம் என் குழந்தையே. முக்காலமும் நான் உனக்காக நிற்பேன், உனக்கு துணையாக நிற்பேன். என்மேல் நம்பிக்கை கொள். உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. தேவையில்லாமல் உன் கண்களை நீ கலங்க வைக்காதே. நான் உன்னோடு இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே. என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்கப் போவது இல்லை. உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன். எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே குழந்தையே. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு கொடுத்து அழகு பார்க்காமல் நான் வேறு யாருக்கு தரப்போகிறேன்? வேண்டியதை எடுத்துச் செல். என் கஜானாவின் வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதுமே திறந்து இருக்கும். உன் துயரங்கள் அனைத்தும் விலகப் போகிறது. எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் சேர வேண்டிய நேரத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் இது என் குழந்தையே. நிம்மதியாக இரு, மகிழ்ச்சியாகவும் இரு. உன் கர்ம பலன்கள் ஒவ்வொன்றாக விலகப் போகிறது. வாழ்க்கையில் பெயர், புகழ், பெரும் செல்வந்தர்களின் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக திகழப் போகிறாய். மற்றவர் மத்தியில் நீ உயரப் போகின்றாய். உன்னை இன்று வழி நடத்தி செல்லும் ஆசான் நான். சோதனைகள் என்பது எல்லோருக்கும் வரும். அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஆனால் நான் என் பக்தரை அந்த சோதனையான நேரத்திலும் மிக சுலபமாக காப்பாற்றி விடுவேன். எப்படி என்றால், தேர்வு கடினமாக இருக்கிறது, கேள்வி எதுவும் தெரியவில்லை என தவிக்கும் மாணவரிடம் புத்தகத்தை தந்து கேள்விக்கான பதிலையும் எடுத்து கொடுத்து எழுதச் சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் என் செயலும் இருக்கும். எல்லா கஷ்டமும் ஒரு நாள் முடிந்துவிடும் என்பதால் எந்த சூழலிலும் தவறான வழிக்கு போகக்கூடாது. இதை நான் விரும்புவது இல்லை. நேர்வழியில் போ. அங்கே நான் நிறைய வைத்துக்கொண்டு உனக்காக காத்திருப்பேன் என்பது அனுபவ உண்மை. உன்னுடைய கண்ணீரும் நேர்மையும் என்றும் வீண் போகாது என் குழந்தையே. உன் கண்ணீருக்கான பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். நேர்மையை மட்டும் நீ ஒருபோதும் விட்டுவிடாதே. ஆனால் அவ்வப்போது மனதில் காரணமற்ற பாரம் ஏறிக்கொள்கிறது. மனம் கடந்த கால பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளும் போது இயல்பாகவே அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை இழந்து விடுகிறது. அதனால் குடும்பத்தில் எது நடந்தாலும் கண்டும் காணாமல் இரு. முடியாத நிலையில் வீட்டை விட்டு வெளியே வா. அருகில் உள்ள கடைவீதிக்கு சென்று வா. எப்போதும் என்னை நினைவில் வை. உன் மனதை சாந்தப்படுத்தி உன்னை துன்பங்களிலிருந்து உன் தந்தையான நான் காப்பேன். உன்னை புரியாமல் உன்னிடம் வீணாக சண்டை போடுபவர்களுக்கு அவர்களின் தவறை நான் உணர வைப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் என் முகத்தை நீ பார்க்கும்போது உன் மனதில் ஒரு நம்பிக்கை வரும் அல்லவா? அந்த நம்பிக்கைதான் உனக்கு எல்லாமே கை கொடுக்கப் போகிறது.